அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாம் இணைவதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு 52வது சங்கீதம், 53வது சங்கீதம், 54வது சங்கீதம், இந்த சங்கீதங்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற முத்துக்கள் என்ன என்பதை நாம் தேடி பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடி செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலே அவர் சொல்லுகிறார், நீ கபடி செய்வதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய். அபத்தம் பேசுவதற்கு உன் நாவை ஒப்புக் கொடுக்கிறாய். உன் நாவு சவகரன் கையில் தீட்டப்பட்ட கத்தியை போல இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கபடமுள்ள நாவே, சங்கரிக்க சகல வார்த்தைகளும் நீ விரும்புகிறாய். கபடமுள்ள நாவு சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய மனுஷக நிலை ஆண்டவருக்கு எவ்வளவு திட்டமாய் தெரிந்திருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட குணத்தை உடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் அறிகிறார். தேவன் இல்லை என்று மதிகடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, தேவன் இல்லை என்று மதிகடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இன்றைக்கு நம்முடைய காலங்கள் தேவன் பயப்படுகிற ஒரு காலத்தோடு காணப்பட வேண்டும். நம்மை உண்டாக்கினவர் யார்? மனிதர்கள் நாமாய் அவதரித்தோமா? அல்லது இயற்கையின் ஏதோ ஒரு பொருளோ ஒரு செடி கொடிகள் தானாய் முளைப்பது போல நாம் உழைத்து வந்தோமா? இல்லை. நாம் உருவாக்கப்பட்டோம். தேவ சாயலாக உருவாக்கப்பட்டோம். தேவன் நம்மை எவ்வளவு போஷித்தார், எவ்வளவு காப்பாற்றினார். ஆனால் அவர் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆதரித்து வந்த தேவன், நமக்கு கர்சனை காட்டின தேவன். அப்படி இருக்கும்போது தேவன் இல்லை என்று மனிதர்கள் எப்படி சொல்ல முடியும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் யாராவது உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அனுபவத்தோடு நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உமது நாமத்தின் நிமித்தம் என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தை நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால நியமங்கள், தேவனோடு இருக்கிற இந்த ஜெபத்தின் வல்லமைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் என்பதை யோசித்து பார்த்தால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் பலன்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டுறோம், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதீம் என்று 55வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுவார். நான் துக்கப்படுகிற காலத்திலே என் தேவனுடைய சகாயம் என்னை பலப்படுத்துகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சமூகத்தில் நான் வளர்கிற நாட்கள் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவரின் சத்தத்தை கேட்பார். எனக்கு வரக்கூடிய இக்கட்டுகளுக்கு விரோதமாக நான் செய்வது ஒன்று என்னவென்றால், நான் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்தி வேலை அல்லது சந்தி வேலை அல்லது மத்தியான வேலைகளிலே
நான் தேவனை துதித்து பாடுவேன், அவருடைய வேதத்தை தியானிப்பேன், ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார். இது நிமித்தம் எனக்கு ஆண்டவர் சகாயம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்தவித கவலைகளானாலும் சரி, எந்தவித துக்கங்களானாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் உன்னை தள்ளாட ஒட்டார் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 வாசிப்பது போல இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், நீ எப்படிப்பட்ட துக்கங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருந்தாலும் அந்த துக்கங்கள் உன்னை எழும்ப விடாமல் உன்னை அமுக்கிக் கொண்டிருந்தாலும் உன் ஆண்டவர் உன் பக்கம் நிற்கிறார். உன்னை காக்கிறவர் உன் அருகே நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் உனக்கு நல்ல விடுதலை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு நல்ல ஈவுகளை தேவனுக்கு நாம் கொடுத்து தேவ வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் ஜீவிதத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களை எங்களுக்கு அபியாசிக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.